அருமையான இந்த வேலைக்காய் தேவனுக்கு கொடான கோடி நன்றிகளை எடுக்கிறேன். மறுபடியுமாக ஒரு விசை தேவனுடைய வசனத்தை உங்களுடைய மத்தியிலே பகிர்ந்து கொள்ள முடியாது தேவன் கொடுத்த இந்த நேரத்திற்காய் கோடி நன்றிகளை சொல்லுகிறோம். இன்றைக்கும் தியானத்துக்கென்று தேவன் கொடுத்த வேத வசனம் ஆதியாகமம் 24 அதிகாரம் 35 வசனம். கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானாய் இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒற்றங்களையும் கழுதுகளையும் கொடுத்திருக்கிறார். கண்கள் மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த வார்த்தையினூடாய் எங்களோடு நீர் பேசும். ஆண்டவரே, கர்த்தாவை கேட்பது ஒரு மனுஷனுடைய சத்தம் அல்ல, ஆவியானவர் அடிமையை நீர் நடத்தும்படி உங்களுடைய பாதத்திலே அடிமை தாழ்த்து ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் பேசும் ஆசீர்வதித்து அனுப்பும் ராஜா. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உள்ளவர்களுக்கு ரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்து நாமத்தின் மூலம் கெஞ்சுகிறோம், ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். மறுபடியும் அதை வாசித்து பார்க்கும் பொழுது ஆதியாகமம் ஜெனசிஸ் சாப்டர் 24 verse 35 அதில் பார்க்கிறோம், கர்த்தர் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆபிரகாமை குறித்து ஆபிரகாமுடைய வேலைக்கார், ஒரு உத்தமமான ஒரு வேலைக்கார், ஆபிரகாமுக்கு ஊழியனாய் இருக்கிறார். அவன் அடுத்த இடத்திலே போகும் பொழுது அங்கு ஆபிரகாமை குறித்து ஒரு பெரிய சாட்சி சொல்லுகிறார். என்ன சாட்சி என்றால், என் எஜமானாகிய ஆபிரகாம், என் எஜமானாகிய ஆபிரகாம் ஆண்டவர் மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆசீர்வதித்திருக்கிறார் என்றால் நார்மலாக மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். ஒரு கிரேட் பிளெஸிங், blessed abundantly. அப்படியாக அவரை அபிர்தமாக ஆசீர்வாதமாய் தேவன் எங்கள் எஜமானை வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட மாடுகளையும் பொன்னையும் வெள்ளியுமாய் தந்திருக்கிறார் என்று ஒரு அருமையான உத்தமமான ஒரு வேலைக்காரன், ஆபிரகாமுடைய வேலைக்காரன் அடுத்த இடத்திலே போய் சாட்சியாய் சொல்லுகிறார். என் அருமையான தேவஜனமே, நம்மை குறித்து மற்றவர்கள் சாட்சி சொல்ல வேண்டும். என்னதான் பொருளாதார சூழ்நிலை நமக்கு உயர்ந்திருந்தால், எத்தனை ஆசீர்வாதங்கள் இருந்தாலும், நாம் நம்மை பற்றி சொல்லுவதை விட மற்றவர்கள், நம்மளை சார்ந்தவர்கள், சேர்ந்தவர்கள், அறிந்தவர்கள் எல்லாம் நம்மை குறித்து, ஓ அந்த அருமையான மனுஷன், அந்த மனுஷி, அந்த குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லுகிற அளவுக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்கை, ஒரு ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் நானும் பெற்றிருக்க வேண்டும். ஆகினாலே நம்முடைய செய்கை, நம்முடைய காரியங்களை பார்த்து மற்றவர்கள் நம்மை குறித்து மற்றவரிடத்திலே போய் அவர்கள் சாட்சியாக அறிவிக்க வேண்டும். அதுதான் இங்கு நடக்கிறது. தன்னுடைய எஜமானாகிய, தன்னுடைய முதலாளி ஆகிய அந்த அருமையான ஆபிரகாமை குறித்து தன் வீட்டில் வேலை செய்கிற அருமையான இந்த ஊழியன் மற்ற இடத்திலே சென்று, என் எஜமானை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆசீர்வாதம் என்றால் மிகவும் அபிரதமாய் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று. என் அருமையான தேவஜனமே, நீங்களும் நானும் கூட நிச்சயமாகவே அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் நிச்சயமாகவே ஒவ்வொருவருக்கும் தேவன் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், எப்படியெல்லாம் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார், அதை நிச்சயமாய் அவர் செய்யும் அளவும் அவர் சும்மா இருக்க மாட்டார். நிச்சயமாக அந்த குடும்பத்தை, அந்த தனிப்பட்ட மனுஷனை, அந்த மனுஷியை, அந்த தொழிலை, அவர் வியாபாரத்தை, இன்னுமாய் அவருடைய படிப்பை, அவருடைய வேலையை, அவருடைய குடும்பத்தை, அவருடைய பிள்ளைகளை, அவருடைய ஊழியத்தை தேவன் அபிரதமாய் மிகவும் ஆசீர்வதிப்பார். ஆகினாலே ஆண்டவர் சொல்லுகிறார், யோவான் 15:7, நீ என்னிலும் என் வார்த்தை உன்னிலும் நிலைத்திருந்தால் நீ கேட்கிறது எல்லவோ அது உமக்கு கொடுக்கப்படும். ஆகினாலே அவரிலும் அவருடைய வார்த்தை நம்மிலும், நாம் அவரிலும் நிலைத்திருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே ஆபிரகாமை ஆசீர்வதித்த அதே தேவன் உங்களையும் என்னையும் நிச்சயமாய் அவர் ஆசீர்வதிப்பார். என்னாகமம் 23 அதிகாரம் 19 வசனத்திலே வாசிக்கிறோம், அவர் பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல, ஒரு மனமாற ஒரு மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பாரா? உங்களை குறித்தும் என்னை குறித்தும் அவர் தேவன் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னால் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமின் தேவன் நம் தேவன். ஆகினாலே ஆபிரகாமை குறித்து தன்னுடைய வேலைக்காரன் ஒரு பெரிய சாட்சி சொல்லுகிறார். அப்படி ஆபிரகாம் என்ன ஒரு பெரிய ஒரு காரியத்தை ஆண்டவரோடு செய்திருப்பார், எப்படி இருந்திருப்பார், எப்படி வந்தது அவருக்கு இந்த ஆசீர்வாதம்? நமக்கு ஏன் அது தடைபடுகிறது? ஏன் நமக்கு அப்படி ஆசீர்வாதம், அது பொருளாதார ஆசீர்வாதமாக இருந்தாலும், இல்லை வேலையிலே ஒரு ஆசீர்வாதமாக இருந்தாலும், இந்த ஊழியத்திலே ஒரு ஆசீர்வாதமாக இருந்தாலும், இல்லை போக்கிலே வரத்திலே கொடுக்க வேண்டிய இருக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் ஏன் தடைபட்டு போகிறது? நிச்சயமாகவே
ஏதாவது something is behind it. நிச்சயமா அதுக்கு பின்னால் ஏதோ ஒன்று இருக்கிறது. அந்த மறைபொருள் என்ன? அதைத்தான் ஆண்டவர் இன்று நம்மளோடு பேசியிருக்கிறார். ஆவியானவர் நம்மளோடு பேசியிருக்கிறார். அந்த அருமையான தேவஜனமே, ஆண்டவருக்கு பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, அதனாலே அப்படிப்பட்ட ஆபிரகாமுக்கு கிடைத்த அதே ஆசீர்வாதம் உங்களுக்கும் எனக்கும் கிடைக்க வேண்டும். ஆனால் வேதத்திலே என்ன சொல்லுகிறது? வேதம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் அப்படி ஆசீர்வதிக்க அப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியம் என்ன ஆபிரகாம் செய்தார் என்று பார்க்கும் பொழுது முதலாவது ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஆபிரகாமிடத்தில் என்ன இருந்தது? ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்படக்கூடிய நிலைமைக்கு அந்த அளவுக்கு தேவன் உயர்த்தி அவனுடைய வேலைக்காரன் ஊழியன் போய் வெளியிலே ஒரு பெரிய சாட்சியாய் சொல்லும்படி ஆபிரகாம் அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு முதலாவது இருந்த காரணம் என்ன? முதலாவது எடுத்து வாசிப்போம். நெகேமியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் வசனம் 7-8. Book of Nehemiah chapter 9 verses 7 and 8. அதிலே வாசிக்கிறோம். அதிலே 9ஆம் அதிகாரத்திலே வசனம் 7-8 நாம் வாசிக்கும் பொழுது அங்கே வேதம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது என்னவென்றால் 7-8 அங்கே பார்க்கிறோம். ஆண்டவர் சொன்னபடி உங்களுக்கும் எனக்கும் அப்படியாகவே செய்வார். ஆபிரகாமை தேவன் தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்னும் கல்தேயர் பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிரகாம் என்று பெயரிட்ட தேவனாகிய கர்த்தர் நீர், அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மை உள்ளவனாக கண்டு கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெர்சியர், எபூசியர், கிர்காசியருடைய தேசத்தை அவன் சந்ததிக்கு கொடுக்கும்படி அவனோடு உடன்படிக்கை பண்ணி உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினே நீர் நீதி உள்ளவர் என்று நெகேமியா எழுதுகிறார். அதிலே ஒரு வார்த்தை சொல்லுகிறார், தேவன் ஆபிரகாமுடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக அவன் உண்மை உள்ளவன் என்று கண்டு. ஆகினாலே ஆபிரகாம் ஒரு உண்மை உள்ள ஒரு மனுஷனாக தேவனுடைய சமூகத்திலே தேவனிடத்திலே எப்பொழுதுமே ஒரு உண்மை உள்ள ஒரு மனுஷனாக அவன் நடந்து கொண்டார். மிக மிக முக்கியம். ஒரு ஆசீர்வாதம் தடைபட்டிருக்குமானால் ஆண்டவர் சொல்கிறார், பொய் உதடை தேவன் அருவருக்கிறார், அவர் வெறுக்கிறார். ஆகினாலே கூடிய மட்டும் நாம் பொய் பேசாதபடிக்கு ஆபிரகாம் போல ஒரு உண்மையுள்ள இருதயத்தை உங்களோடு என்னோடு அது இருக்கும்படி தேவனிடத்திலே வேண்டிக் கொள்ள வேண்டும். ஆண்டவரே, எனக்கு உண்மையுள்ள ஒரு இருதயத்தை தார். நான் எந்த இடத்துல எப்படி பேசினாலும், ஆண்டவரே எப்படி நடந்து கொண்டாலும், என் தேவனுக்கு என் பரத்துக்கும் விரோதமாக என்னுடைய சமூகத்துக்கு விரோதமாக நான் எதையும் செய்து விடாதபடி ஆண்டவரே, என் இருதயத்திலே நீ உண்மையை கட்டளையிடும், உண்மையை நீ கட்டளையிடும் ஆண்டவரே. இதைத்தான் ஆபிரகாம் செய்தார். அவருடைய இருதயம் உண்மையாக இருந்தது. ஆண்டவரிடத்தில் நெருங்கின இந்த அருமையான ஆபிரகாம் அவர் உண்மையுள்ள இருதயத்தோடு ஆண்டவரோடு நெருங்கி இருக்கிறார். அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக நீ உண்மை உள்ளவன் என்று கண்டு. எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. ஆகினாலே உங்களுக்கும் எனக்கும் அதைத்தான் தேவன் சொல்லுகிறார். இந்த ஆசீர்வாதம் தடைபட்டிருக்கிறதா? ஏன் ஆபிரகாமுக்கு அபிரதமாய் ஆசீர்வதித்தான், மிகவும் ஆசீர்வதித்தார் என்று ஆபிரகாமுடைய வேலைக்காரன் சொல்லுகிறானே, ஏன் நம்மை குறித்து சாட்சி சொல்ல ஆசீர்வாதம் தடைபட்டிருக்கிறது? அதனுடைய காரணம் என்ன? ஆசீர்வாதம் தடைபட்டதற்கு முதலாவது இருக்கிற காரியம் உண்மை இல்லாத இருதயம். ஆக ஆசீர்வாதம் வர வேண்டும் என்றால் ஆபிரகாம் போல இருதயத்திலே உண்மை உள்ளவனாய் இருக்கும் பொழுது எந்த காரியத்தை செய்தாலும், அது ஊழியமா இருந்தாலும், அது உலக வேலையா இருந்தாலும், அது குடும்பத்தினுடைய காரியங்களாக இருந்தாலும், அது எதுவாக இருந்தாலும் உண்மை உள்ள இருதயத்தோடு நீங்களும் நானும் நடந்து கொள்வோமானால் நிச்சயமாகவே தேவன் ஆசீர்வாதத்தை கற்றவர். நீதிமொழி 28:20 அதிலே வாசிக்கிற உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வான் என்று மத்தேயு 25ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே கொஞ்சத்திலே நீ உண்மையாக இருந்தால் அநேகத்திலே உன்னை அதிகாரியை வைப்பேன் என்று நிச்சயமாக ஒரு நாளும் ஒரு பொழுதும் அவர் சொன்னதை அவர் மாற்றி பார்க்க மாட்டார். அதுதான் என் நாமத்திலே நான் ஆண்டவர் சொன்னது போல 23:19 அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் அல்ல. தேவன் ஆபிரகாமுடைய இருதயத்தை உண்மை உள்ளவன் என்று கண்டு ஆண்டவர் ஆபிரகாமை எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாய் உயர்த்தினார். ஆகினாலே ஆபிரகாம் வேலைக்காரன் ஆபிரகாமை குறித்து என் எஜமானை மிகவும் ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லுகிற அதே தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து மிகவும் உயர்ந்த மிகவும் அதிகமான அபிரிதமான ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் எனக்கும் தேவன் கட்டிட வேண்டும் என்றால் உண்மையுள்ள இருதயம் உங்களுக்கும் எனக்கும் வேண்டும். உண்மையுள்ள இருதயம் இருந்தால் அந்த பரிபூர்ண ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கும் எனக்கும் கட்டளையிட்டு
ஆசீர்வதித்து நடத்துவார். ஆகினாலே எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை தீர்மானம் எடுப்போம். இன்றைக்கு எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே நான் உண்மையை பேச வேண்டும். ஏனென்றால் நான் பொய் உதவி நீர் அருவருக்கிறேன். ஆபிரகாமை போல ஒரு உண்மையுள்ள இதயத்தோடு கூட அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் வாழ வேண்டும். உம்முடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தீர்மானம் எடுக்க வேண்டும். என் சகோதரனே சகோதரியே, ஆண்டவர்களோடு ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆவியானவர் சொல்லுகிறார், உமக்கு ஆசீர்வாதம் வேண்டுமா? ஆசீர்வாதத்தை சொந்தத்துக் கொள்ள வேண்டுமா? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் உடைய இருதயத்திலே உண்மை உள்ள ஒரு இருதயமாக, உடைய இருதயம் எப்பையும் உண்மையினாலே நிறைந்திருக்கும்படியா தீர்மானம் எடுக்க வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். இன்றைக்கு தீர்மானம் எடுப்போம். தேவன் நிச்சயமாகவே ஆபிரகாமை ஆசீர்வதித்து தேவன் உங்களையும் ஆசீர்வதித்து நடத்துவார். இரண்டாவது ஆபிரகாமிடத்தில் என்ன இருந்தது? இரண்டாவது காரியம் ஆபிரகாம் அப்படி என்ன செய்திருப்பார் என்று பார்த்தால், ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அப்பொழுது ஆபிரகாம் பிரத்யுத்தரமாக, இதோ தூளும் சாம்பலுமாயிருக்கிற அடியே ஆண்டவரோடு பேச துணிந்தேன். எவ்வளவு அருமையான இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, சோதம் குமாரனை நான் அழிக்கப் போகிறேன், பாவம் என்னுடைய சமூகத்திலே எட்டப்பட்டது, இவர்கள் கூக்குரல்கள் சமூகத்திலே எட்டப்பட்டது. அப்ப ஆபிரகாம் ஆண்டவரத்தில் கெஞ்சுகிறார், ஆண்டவரத்தில் தாழ்ந்து போகிறார். தேவன் ஆபிரகாமோடு நேருக்கு நேராய் அப்படி பிரத்யட்சமாய் பேசுகிற தேவன் ஆபிரகாமை சொல்லுகிறார், வெளியே ஆபிரகாம், வானத்தை அண்ணாந்து பார், இந்த நட்சத்திரத்தை எண்ணக்கூடுமா? இந்த கடல் மணலை அணுக்கக்கூடுமா? அப்படியா உன் சந்ததியை நான் பெருக்குவேன் என்று சொன்னார். ஆபிரகாமை அழைத்தார், உன் ஏக சுதனாகிய ஈசாக்கை கொண்டு போய் பலியிடு என்று ஆண்டவர் சொன்னார். ஆபிரகாமை சந்தித்தார். ஆபிரகாமத்தை சொல்லுகிறார், உமக்கு இந்த முதிர்ந்த வயதிலும் கூட ஒரு பிள்ளையை தருவேன், நிச்சயமாகி உமக்கு ஒரு சந்ததியை நான் தருவேன் என்று சொன்னார். ஆண்டவர் அப்படியாகவே ஆபிரகாமோடு பிரத்யட்சமாக நேருக்கு நேராக அவ்வளவாக அவர் பேசுகிற தேவன். ஆகினாலே எந்த ஒரு நிகழ்ச்சியும் எந்த ஒரு அட்வான்டேஜையும் ஆபிரகாம் எடுத்துக்கொள்ள பாருங்க. இப்படியா இருக்கிறான். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில ஒரு நிலைமை உயருமானால் அது எதுவாக இருந்தாலும் சரி, ஆனால் தேவன் என்னோடு இருக்கிறார், என்ன நான் இதையும் செய்து விடலாம், நிச்சயம் நான் செய்து விடலாம். ஆனாலும் உயர போக 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 எவ்வளவுக்கு அவ்வளவு உயர போகிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் தேவன் தருகிறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு தாழ்மை வேண்டும். தாழ்மை என்றால் அவுட்டர்ல வெளிப்புறத்திலே சும்மா தாழ்மை என்று குனிந்து அப்படி கும்பிடு போடுவது, அப்படி அல்ல தாழ்மை. humble in spirit, ஆவியிலே எளிமை, ஆவியிலே தாழ்மை, அந்த காரியம் வேண்டும். ஆண்டுடைய சமூகத்திலே தாழ்மை இருக்க வேண்டும். நாம் மற்ற இடங்களிலே தாழ்மை இருக்க வேண்டும். மற்றவர்கள் பார்த்தால் உங்களை சாட்சியாய் சொல்ல வேண்டும். அப்படி ஒரு தாழ்மை, humble in spirit. அதைத்தான் இந்த இடத்துல ஆபிரகாம் சொல்கிறார், ஆண்டவரே நான் பேச துணியட்டுமா? அடியேன் பேச துணியட்டுமா? இதோ நான் தூளும் சாம்பலுமாய் இருக்கிறேன். எவ்வளவு பெரிய எஜமான், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், எத்தனை ஒற்றங்கள், எவ்வளவு ஆடு, எவ்வளவு வெள்ளி, எவ்வளவு பொன், எவ்வளவு நிலங்கள், எப்படிப்பட்ட காரியங்கள். அப்படிப்பட்ட ஆபிரகாம் ஆண்டவரிடத்திலே பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட மகன். நான் தூளும் சாம்பலுமாய் இருக்கிறேன், நான் உன்னிடத்திலே பேச துணியட்டுமா ஆண்டவரே? 50 நீதிமான், 40 நீதிமான், 30 நீதிமான், 20 நீதிமான், 10 நீதிமான் என்று ஒவ்வொரு முறையும் தன்னை தாழ்த்தி ஆண்டவரிடத்திலே கெஞ்சி மன்றாடுகிறார் ஆபிரகாம். என் அருமையான தேவஜனமே, உங்களுக்கும் எனக்கும் இந்த தாழ்மை இருக்கிறதா? வேதத்திலே பார்க்கிறோம், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம் என்று 1 சாமுவேல் 15:22 மீகாவை வாசிக்கிறோம் 6:8 கர்த்தர் உன்னிடத்தில் மனத்தாழ்மையை தவிர வேற என்னத்தை எதிர்பார்க்கிறார் என்று. மத்தேயு 18:4 வாக்கும் தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான் என்று. தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் தேவன் உயர்த்துவார் என்று. தாழ்மை உள்ளவனுக்கு நான் கிருபை அளிக்கிறேன், பெருமை உள்ளவனுக்கு நான் எதிர்த்து நிற்கிறேன் என்கிறார். என் அருமையான தேவஜனமே, எங்கிருந்து வந்தது ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு? உண்மையுள்ள இருதயத்தோடு தன்னுடைய வாழ்க்கையை நடத்தினார். அது மாத்திரமா, அவரிடத்திலே தாழ்மை இருந்தது, ஒரு கீழ்ப்படிதல் இருந்தது. போவன் ஏக சுதனை அழைத்துக் கொண்டு போய் பலியிடு என்று சொல்லுகிறார். ஒரே மகன் பெற்ற மகனை எடுத்துக்கொண்டு நன்றாய் வளர்ந்திருக்கிறார், கொண்டு போய் பலியிடு என்று. நல்ல கீழ்ப்படிதல் தானே. ஒரு வார்த்தை மாறு தரம் பேசலையே,
கொண்டு போய் கட்டையை அடிக்க அது மேலே வைத்து அவரை தூக்கி இதை தூக்கி அவர் எடுத்து அடிக்க வெட்டுவதற்கு கத்தியை ஓங்கின பொழுதுதான் ஆண்டவர் பேசுகிறார். என் அருமையான தேவஜனமே, அப்படிப்பட்ட கீழ்ப்படிதல், அப்படிப்பட்ட தாழ்மை. ஐயோ ஆண்டவரே, நான் தூளும் சாம்பலுமாய் இருக்கிறேன், நான் பேச துணியட்டுமா? அப்படி பேசுகிற, அப்படியாய் தாழ்மையோடு தன்னை வெளிப்படுத்துகிற ஆபிரகாமை தேவன் உயர்த்தாமல் இருப்பாரா? உண்மையுள்ள இருதயம் உள்ள ஆபிரகாம், நல்ல தாழ்மை உள்ள ஆபிரகாம், ஹம்பிள் இன் ஸ்பிரிட் என்று சொல்லி அவ்வளவாக தாழ்மையை அவர் வெளிப்படுத்தி காண்பித்தார். வேதத்தில் திட்டவட்டமாய் தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் என்றும், தாழ்மை பலியை பார்க்கிலும் கீழ்ப்படியில் உத்தமம் என்றும் சாமுவேலில் வாசிக்கிறோம், மீகாவிலே வாசிக்கிறோம். கர்த்தர் உன்னிடத்திலே மன தாழ்வை தவிர வேற என்ன எதிர்பார்க்கிறார் என்று. அதுபோல மத்தேயு 18:4 வாசிக்கிறோம், தன்னைத்தானே தாழ்த்துவன் பரலோக ராஜ்யத்தில் உயர்ந்திருப்பார் என்று. என் அருமையான தேவஜனமே, ஆபிரகாம் ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா? ஆபிரகாம் இடத்தில் இருந்த குணாதிசயம் என்ன? உன் இருதயத்தில் உண்மை உள்ளவனாக இருந்தார். அது மாத்திரமல்ல, நான் தூளும் சாம்பலும் ஆண்டவரே என்று தன்னை ஆண்டவரோடு கூட அவ்வளவு ஐக்கியப்பட்டிருக்கிற ஆபிரகாம் தன்னை தாழ்த்தினார், கீழ்ப்படிந்தார், தேவன் உயர்த்தினார். ஆகினாலே ஆபிரகாமுடைய வேலைக்காரர், என் எஜமான் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார், ஆண்டவரை என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று அருமையாய் சொன்னார். ஓகே, மூன்றாவதாக வேற இன்னும் என்ன காரியம் அந்த ஆபிரகாமிடத்தில் இருந்தது? அதிலே பார்க்கிறோம். ஆதியாகமும் 13ஆம் அதிகாரம், ஆதியாகமும் 13ஆம் அதிகாரம், ஜெனசிஸ் சாப்டர் 13, அதில் 7-8 முதல் வாசிப்போம். 7-8 ஆதியாகமும் 13ஆம் அதிகாரம் வசனம் 7-8. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்தில் கானானியரும் பிரிசியரும் அந்த தேசத்தில் குடியிருந்தார்கள். 8ஆம் வசனம், ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என்ன? என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். ஆகினாலே அடுத்து சொல்கிறார், நீர் இந்த தேசமெல்லாம் உமக்கு முன் இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன். எத்தனை அருமையான சகோதர பாசம் பாருங்கள். விட்டு கொடுக்கிற மனப்பாங்கு, ஆபிரகாமிடத்தில் விட்டு கொடுக்கிற மனப்பாங்கு இருப்பதை திட்டவட்டமாக இந்த ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் வசனம் 7, 8, 9, ஜெனசிஸ் சாப்டர் 13 verse 7, 8 and 9 கிளியராய் விட்டு கொடுக்கிற மனப்பான்மை. அதனால உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறதா? ஒரு சின்ன காரியம் நிகழ்ந்து விட்டால் நம்முடைய வாழ்க்கையில எப்படி நான் விட்டு கொடுக்க மாட்டேன், பிரஸ்டீஜ் எங்க போச்சு, ஐயோ நான் எப்படிப்பட்டவன், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதிக்கு பரிகமனக்கு, எத்தனை வசதி எனக்கு, எத்தனை வாய்ப்பு எனக்கு, நான் ஏன் விட்டு கொடுக்க வேண்டும்? முடியவே முடியாது. என் வாழ்க்கையில விட்டு கொடுக்கிற அந்த வேலைக்கு, அந்த பேச்சுக்கே இடமில்லை. என் அருமையான தேவஜனமே, என் எஜமானை ஆண்டவர் அபிரதமாக பெரிய மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொன்னாரே ஆபிரகாம் வேலைக்காரன். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிற இந்த அருமையான ஆபிரகாம் விட்டு கொடுக்கிற மனப்பான்மை. அப்பா, நீ வடக்க போறியா, நான் தெற்க போறேன். நீ கிழக்க போறியா, நான் மேற்க போறேன். உமக்கும் எனக்கும் என்ன, உன் மந்தை மைப்பருக்கும் என் மந்தை மெய்ப்பருக்கும் என்ன வாக்குவாதம் வேண்டாம். வாக்குவாதம் தேவன் அருவருக்கிற காரியம். ஆர்கியூமெண்ட் வேண்டாம். தாழ்ந்து போவது, விட்டு கொடுப்பது மிக மிக முக்கியம் கிறிஸ்துவ ஜீவியத்தில். அதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற சிம்பல். இதெல்லாம் தான் அடையாளம், இதெல்லாம் தான் சாட்சி. எப்படி சாட்சியாக இருப்பது? இதுதான் சாட்சி. கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து நடத்தி கொண்டிருக்கிறார். ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், உயர்ந்த இடத்திலே வைத்தார். எஜமான் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருந்தார். வேலைக்காரன் சாட்சி கொடுக்கிறார். ஏன்? உத்தம இருதயம், உண்மையான இருதயம் இருந்தது, தாழ்மை இருந்தது, ஹம்பிள் இன் ஸ்பிரிட், தாழ்மை இருந்தது. மூன்றாவதாக விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இருந்தது. இந்த விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இருந்து லோத்திருத்தர் சொல்றார், நீ வடக்க போனா நான் தெற்க போறேன், தெற்க போனா நான் அது வடக்க போறேன், நீ கிழக்க போனா நான் மேற்கு போறேன், உனக்கு எனக்கு என்ன வாக்குவாதம், உம்முடைய மேய்ப்பனுக்கு என்னுடைய மேய்ப்பனுக்கு என்ன வாக்குவாதம் என்று சொன்னாரே. அப்பொழுது ஆண்டவர் பார்த்தார். ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னாரே. ஆண்டவர் பார்க்கிறார். வசனம் பாருங்க, அதே ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் வசனம் 14 பாருங்க. தேவன் சொல்றார், லோத் ஆபிரகாமை விட்டு
பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து பார் ஆபிரகாம், உனக்கு கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் ஒன்றாய் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியில் துளை போல பெருக பண்ணுவேன். அவர் ஒருவரும் பூமியின் துளை எண்ணக்கூடாமல் படிக்க அந்த அளவுக்கு உமக்கு சந்ததி எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டுமாய் நடந்து உனக்கு அதை தருவேன் என்றார். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்! நீ லோத்துக்கிட்ட பார்த்த ஆபிரகாம் சொல்றார், நீ வடக்க போனா கிழக்க, நான் தெற்க போறேன்பா, நீ கிழக்க போனா மேற்க போறேன், உனக்கு எனக்கு என்ன வாக்குவாதம் என்று விட்டு கொடுத்த தருவாய். விட்டு கொடுத்து லோத்து அகன்று போனேன் போயிட்டார். இவரை விட்டுட்டு அவர் போயிட்டார். அவர் போகவே உடனே கர்த்தர் பேசுகிறார் ஆபிரகாமிடத்தில், விட்டு கொடுத்திய ஆபிரகாம், உன்னை நான் ஆசீர்வதிக்கும் இல்லை. ஆகினாலே கண்களை ஏறெடுத்து பார், கிழக்கில் எவ்வளவு தூரம் ஏறெடுத்து பார்க்க முடியுமோ, தெற்கில மேற்கில வடக்கில எவ்வளவு தூரம் எல்லைகள் பார்க்க முடியுமோ அவ்வளவு எல்லைகளை உமக்கு நான் சொந்தமாக்குகிறேன். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, ஆமென். நாம் தேடி ஓட வேண்டாம் ஆசீர்வாதத்தை. வேண்டும் வேண்டும் வேண்டும், பணம் பணம் அது வேலை என்று ஓடி 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 ஆண்டவரை தேடுதலை விட்டு, சபைக்கு போகிறதை விட்டு, எந்த நேரமும் ஓடிக்கொண்டிருக்கிற எந்த சகோதரன் சகோதரியும் ஆசீர்வாதம் தேடி வராது. என்றைக்கு ஆண்டவரிடத்திலே உத்தமும் உண்மையான இருதயத்தோடு இருந்து, உங்களுடைய ஆவியிலே தாழ்மையாய் கீழ்ப்படிதலோடு இருந்து, விட்டு கொடுக்கிற மனப்பான்மை வாக்குவாதம் இல்லாது எப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அப்பொழுது ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். அல்லேலூயா, ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். என் சகோதரே சகோதரி, நீங்கள் ஆசீர்வாதத்தை தேடி போக வேண்டாம், ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும் என்று ஆண்டவர் சொன்னாரே, அப்படியாகவே ஆசீர்வாதம் தேடி வரும். விட்டு கொடுத்தான், வாக்குவாதம் செய்யல. ஆகினாலே அடுத்த சனமே, அடுத்த நிமிடமே ஆண்டவர் பேசுகிறார். நீர் எவ்வளவு தூரம் உன் கண்களை ஏறெடுத்து பார்க்க முடியுமோ அவ்வளவு எல்லைகளும் கிழக்கும் மேற்கும் தெற்கும் வடக்கும் அவ்வளவு எல்லை உனக்கு நான் ஆசீர்வாதமாய் கொடுப்பேன் என்று தேவன் ஆசீர்வதித்தார். இதுதான் ஆசீர்வாதம், இதுதான் ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் தான் ஆசீர்வாதம். எப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதத்திலே உங்களை தேவன் நடத்துவார் என்றால், உங்களுக்கும் தேவன் இப்படி கொடுக்க வேண்டும் என்றால், அதே இடத்துல தேவன் உங்களை உயர்ந்த இடத்துல வைக்க வேண்டும் என்றால், மேற்குறிப்பிட்ட இப்படிப்பட்ட இந்த 3 விதமான காரியங்களையும் ஆபிரகாம் பின்பற்றினபடியினாலே ஆபிரகாமை தேவன் உயர்த்தினார். இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். எபிரேயர் புத்தகம் 11ஆம் அதிகாரம், எபிரேயர் புத்தகம் 11ஆம் அதிகாரத்துல அங்கு பார்க்கிறோம் வசனம் 17, 18, 19. Hebrew chapter 11 verses 17, 18, 19 வாசிப்போம். மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட பொழுது ஈசாக்கை பலியாக ஒப்புக் கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் சந்ததி விளங்கும் என்று சொல்லப்பட்டு இருந்தும், இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றும் மரித்தோரிலிருந்து எழுப்பு பண்ண தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரான இருக்கிற குமாரனை பலியாய் ஒப்புக் கொடுத்தான். மரித்தோரிலிருந்து எழும்பின அதே தேவன் அவருடைய பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டார். ஆகினாலே விசுவாசத்தினாலே ஈசாக்கு வருங்காலங்களை குறித்து அருமையாய் தேவன் ஆசீர்வதித்து நடத்தினார். அடுத்ததாக ஆபிரகாமத்தில் இருந்த காரியம் என்ன? ஆபிரகாமத்தில் இருந்த காரியம் என்ன? விசுவாசம். ஒரு பெரிய நம்பிக்கை. காணாமல் விசுவாசிக்கிறோமே, அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். கொடுத்தேன் என்ற கொடுத்த அந்த அப்படிப்பட்ட ஒரு சந்ததி, வயது போன நேரங்களிலே தந்தை வந்திருக்கிற மகன் பிறந்திருக்கிறார். அந்த மகனை கொண்டு பலியிடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் ஒன்று ஞாபகம் இருந்தது ஆபிரகாமுக்கு. ஆண்டவர் ஆபிரகாம் வெளியேற்றும் நட்சத்திரத்தை எண்ணிப்பார், அது எண்ணக்கூடுமா? கடல் மணலை அளக்கக்கூடுமா? அந்த அளவுக்கு சந்ததியை பெருக்குவேன் என்று சொன்னாரே. கொடுத்திருக்கிற இந்த ஒரு சந்ததி, இந்த ஈசாக்கையும் பலி கொடுக்க சொல்லிட்டாரே, இந்த ஈசாக்க பலி கொடுத்துட்டா இதன் வழியா எப்படி சந்ததி வளரும்? ஆகினாலே ஆண்டவர் மேல் ஆபிரகாம் வைத்த ஒரு பெரிய அளவான நம்பிக்கை, ஒரு பெரிய அளவான விசுவாசம். என்ன நடந்தால் நடக்கட்டும், ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். நிச்சயமாகவே அவர் என்ன சொன்னாரோ அதை செய்து முடிப்பார். ஆகையினாலே சந்ததி பெருகும். நிச்சயமாய் இதிலிருந்தும் தப்பிக்கும்படியான ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிடுவார் என்ற ஒரு பெரிய நம்பிக்கை ஆபிரகாமிடத்தில் இருந்தபடியினாலே ஈசாக்கை பலி கொடுக்க போன போதும் கூட தேவன் கூட இருந்து ஈசாக்குக்கும் ஜீவனை கொடுத்து ஆபிரகாமையும் உயர்த்தி ஆபிரகாம் சந்ததியும் பெருகி
இன்றைக்கு ஆபிரகாம் சந்ததியிலே வந்திருக்கிற நீங்களும் நானும் கூட ஆசீர்வாதமாய் இருக்க தேவன் செய்த மகா பெரிய கிருபைக்காய் தேவனுக்கு கோடி 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 நன்றிகள். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகினாலே ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன், ஆபிரகாமை உயர்த்தின தேவன், ஆபிரகாம் என்ற தன்னுடைய எஜமானை ஆண்டவர் உயர்த்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார் என்று வேலைக்காரன் ஆபிரகாமை குறித்து கொடுத்த சாட்சி உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்றார். ஆபிரகாம் இருந்தது போல உத்தம உண்மையான இருதயத்தோடு கூட, அது மட்டும் தேவ சமூகத்திலே தாழ்மையோடு கூட, அடுத்தது வாக்குவாதம் இல்லாதபடி விட்டு கொடுக்கிற மனப்பான்மையோடு கூட, அடுத்ததாக நல்ல விசுவாசத்தோடு கூட நம்பிக்கையோடு கூட நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை போகுமானால் நடக்குமானால் நடத்துவோமானால் ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்த அதே தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து நடத்துவார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். அல்லேலூயா. விசுவாசிங்க அல்லேலூயா சொல்லுங்க இருக்கிறவர்கள் அல்லேலூயா. கர்த்தர் உங்களை நிச்சயமாய் உயர்த்துவார். தேவன் சொன்னதுதான் வேதத்திலே வாசிக்கிறோமே. வேதம் ஆமே 2 நாளாகும் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே பாருங்கள். அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் ஆசாலே மனுஷரை சகல கோத்திரங்களே சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிவிடுவார், அவரை நீர் விட்டீர்கள் என்றால் அவர் உங்களை விட்டு விடுவார். ஆமென் சொல்லுவோமா? அவர் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆகினாலே நீங்கள் அவரோட இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், அவரை நீங்க தேடினீங்கன்னா அவர் உங்களுக்கு வெளிப்படுவார், அவர் விட்டுட்டீங்கன்னா அவர் உங்களை விட்டு விடுவார், ஆசீர்வாதம் தடைபட்டு போயிடும். ஆகினாலே ஒருவேளை எல்லாரும் ஆபிரகாமை போல ஐயோ நான் இருக்க முடியாமல் சூழ்நிலையில் இருக்கிறேன் என்று ஒருவேளை இருப்போமானால் இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, ஆபிரகாம் போல நான் உத்தம இருதயத்தோடு கூட தாழ்மையோடு கூட வாக்குவாதம் இல்லாதபடி விட்டுக் கொடுக்கிற மனப்பான்மையோடு கூட விசுவாசத்தோடு கூட என் வாழ்க்கையை நடத்தி ஆபிரகாமுக்கு கிடைத்த அதே ஆசீர்வாதங்களை நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஐயா. ஆண்டவரத்தில் கேட்போமா? கர்த்தர் நிச்சயமாய் அவர் செய்வார். யோபு 42:2 தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் என்ன உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் செய்ய வேண்டும் என்று அவர் நினைத்திருக்கிறாரோ அது ஒரு நாளும் ஒரு பொழுதும் தடைபடாது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை உங்களுக்கும் எனக்கும் செய்வார். அதனால தேவரின் சகலத்தையும் செய்ய அவர் வல்லவர். கர்த்தர் அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே செய்து ஆபிரகாமை ஆசீர்வதித்த அதே தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து நடத்துவார். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்க போகிறேன். அதனால இப்பொழுதும் கூட அருமையான வார்த்தையும் வசனத்தையும் இந்த வேத தியானத்தையும் நீங்கள் கேட்டு நீங்கள் ஒவ்வொருவரும் இருக்கிற இடங்களிலே நீங்கள் ஜெபத்திலே நின்று ஆண்டோட கேளுங்க. ஆண்டவரே, நானும் தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த இந்த ஆசீர்வாதத்தின்படி நானும் இந்த ஆசீர்வாதத்தோடு கூட விளங்க எனக்கு என்னென்ன இப்படிப்பட்ட காரியங்கள் தடை இருக்கிறதோ எல்லா தடைகளையும் உடைத்தப்பா நானும் ஆபிரகாமும் போல உடைய சமூகத்திலே நான் வாழ வேண்டும் ஐயா. வாழ்ந்த ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்கிற காரணங்கள் எல்லாம் உடைய ஆசீர்வாதத்தை பெற்ற பிள்ளைகளாய் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை என் தேவனையின் வாழ்க்கையில செய்ய வேண்டும் என்று அது ஊழியமாக இருந்தாலும் உலக வேலையாக இருந்தாலும் அது படிப்பாக இருந்தாலும் அது குடும்ப காரியமாக இருந்தாலும் அது என்ன காரியமாக இருந்தாலும் அது பிள்ளையோட வளர்ப்பாக இருந்தாலும் இது என்னவாக இருந்தாலும் ஆண்டவரத்தில் கேட்போமானால் ஆபிரகாமை ஆசீர்வதித்த அதே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோம். நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான வேலைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவை மட்டுமாய் எங்களோடு இனி பேசியிருக்கிறேன். ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் ஆண்டவரே, ஆபிரகாமை உயர்த்தின தேவன், ஆபிரகாமை பற்றி தன்னுடைய வேலைக்காரன் சொன்ன சாட்சி போல நாங்களும் சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். ஆண்டவரே, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழணும். அதற்கு தடையாக இருக்கிற எல்லா காரியங்களையும் தடைகளையும் உடைக்க வேண்டும் ஆண்டவரே. உமக்கோடு கூட உம்மோடு கூட நாங்கள் ஆண்டவரே இணை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுக்க தர எல்லா கிருபையிலும் தர வேண்டும் என்று உடைய பாதத்தில் எங்களை சாஸ்தாங்கமாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவை ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதரியும் அம்மாவை அப்பாவின் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து நடத்தும்படி உடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரும் உடைய பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை பெற்று ஆபிரகாம் போல உயர்ந்த ஆசீர்வாதங்களை பெற்று பிள்ளைகளால் குடும்பமாக இருக்க கர்த்தர் உதவி செய்கிறார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே ராஜா ரட்சகர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். May God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆகினாலே தொடர்ந்து எங்களுக்காக உங்களுடைய ஜெபத்தில் இணைத்துக் கொள்ளுங்கள். எங்களுக்காக ஜெபிங்க. உங்களுக்கு ஜெப குறிப்பு இருக்குமானால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவோம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். ஆமென். ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.